வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம ராயன் இந்த திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு திரையரங்குல பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படம் தனுஷோட 50வது திரைப்படம். வெற்றிமாறன் இயக்கத்துல. வெற்றிமாறன் இல்லையா, தனுஷ் தானா? சரி, தனுஷ் இயக்கத்துல. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஏன்றதை நான் போக போக சொல்றேன். நிறைய பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய பட்ஜெட்டு, பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு இந்த கால ஒரு ரத்தம் தெரிக்கும் ஒரு பாசமலர், அதுதான் ராயன். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம சமுத்திரம்லாம் வர மாதிரி, வானத்தை போல மாதிரி ஒரு அண்ணன் ராயன் தனுஷ், அவருக்கு 2 தம்பி, காளிதாஸ் ஜெயராமும் சுதீப் கிஷன், அப்புறம் ஒரு தங்கச்சி துஷாரா விஜயன். அவங்க எல்லாரையும் வச்சுட்டு அவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்திட்டு இருக்காரு. அங்கே வட சென்னையில் அங்கே இருக்கிற 2 தாதாக்களுக்கு நடுவில் ஒரு கேங் வார். அதில் இவரோட தம்பி மூலியமாக இவர் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்துடைய கதை. முதல்ல இயக்கத்தை பற்றி பேசிடுவோம். தனுஷ்குள்ளார ஒரு செல்வராகவன் இருக்காரு. செல்வராகவனோடையே வளர்ந்ததுனால, அவருடைய படங்கள் ஆரம்பிச்சதுனால, அவருடைய படத்தில் நிறைய நடிச்சதுனால தனுஷ்குள்ளார ஒரு செல்வராகவன் இருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்து போனா, கலரிங்ல மட்டும்தான் செல்வராகவன் இருக்காரு. அது தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே வெற்றிமாறன் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இது ஒரு வெற்றிமாறன் டைரக்ஷன் அப்படின்னு பேர் போடும்போது இயக்கம் வெற்றிமாறன் போட்டிருந்தா எந்த விதமான சந்தேகமும் வந்திருக்காரு ஒரு இடத்துல கூட. அந்த மாதிரி ஒரு வெற்றிமாறன் ஸ்டைல் ஆஃப் ஒரு திரைப்படம். பட் தனுஷ்க்கு இதுதான் பிடித்திருக்கு, இது நல்லா செய்ய வருது அப்படின்னா தாராளமா இதுல தொடரலாம். பவர் பாண்டியில வேற மாதிரியான ஒரு ஃபேமிலி ஜானர்ல ஒரு படத்தை கொடுத்துட்டு இதுல இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஆக்ஷன்ல இறங்கி அதகனம் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் போனை எடுத்து கையில வச்சுட்டு அவரோட இன்ட்ரோ சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக. எல்லாரையுமே ஏமாத்துற விதமா டக்குன்னு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமா மற்ற கேரக்டர்ஸ் காமிக்கிற மாதிரி டக்குன்னு காமிச்சிட்டாலும், ஒரு 2-3 இடங்கள்ல மாஸ் எலவேஷன் சீன்ஸ், அவரே தான் டைரக்ஷனுங்கிறதுனால தனக்கு தானே மாஸ் சீன்ஸ்லாம் வச்சுக்காம எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் வச்சுட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஒரு கொக்கி குமார் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்புக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த இடத்துல இருக்கிறது செல்வராகவனும் துஷாராவும் தான். செல்வராகவன் இப்போ படம் முழுக்கவே வராரு. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. துஷாரா சான்ஸே இல்லை. நம்ம சர்பாட்டா பரம்பரையில் இருக்கிற மாரியம்மா இந்த படத்தில் ராயனில் இருக்கிற துர்கா மறக்கடிச்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸு துஷாராகிட்டே இருந்து. அதுக்கப்புறம் சுதீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், இளவரசு, சரவணன், நம்ம பர்த்திவீரன் சித்தப்பு, அப்படி வரலட்சுமி சாத்குமார் அப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தோட மிகப்பெரிய அடுத்த தனுஷை தாண்டின ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். ரொம்ப நாளாக இவனுக்கு கம்பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையான ஏஆர் ரஹ்மான் கம்பேக்னு சொல்லலாம். பாடல்கள் அதை விட பிஜிஎம்ல ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த அடங்காத அசுரன் பாட்டில் வர்ற அந்த உசிரே நீதானே அதில் ஒரு பிஜிஎம் போடுறாரு. அப்பயே தெரிஞ்சு போயிடுது. இப்போ எனக்கு சொல்லும் போதும் சிலிருக்குது. அப்பயே தெரிஞ்சது அவர் நம்ம கண்டிப்பாக அள வச்சுருவார் அப்படின்னு. அதே மாதிரி படம் முழுக்க அந்த பிஜிஎம் வரும்போதெல்லாம் நம்ம எமோஷன் அப்படியே பைலப் ஆகிட்டே கடைசியாக அந்த அடங்காத அசுரன் பாட்டு ப்ரீ கிளைமேக்ஸ் சாங்கு, ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ப்ரீ-கிளைமேக்ஸ் சாங், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கோரியோகிராஃபி. பிரபுதேவா மாஸ்டர் சரியான டான்ஸ். எஸ்ஜே சூர்யாலாம் அதில் எல்லாருமே சரியான டான்ஸர். எஸ்ஜே சூர்யாலாம் தனுஷ்க்கு ஈக்குவலான ஒரு ஆடிட்டு இருக்காரு. படம் முழுக்கவே ரொம்பவே அடக்கி வாசிட்டு தனுஷ் தன்னுடைய மொத்த திறமையாக அந்த பாட்டில் காமிச்சிட்டு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அடங்காதசுரன் சாங் தான். அதுதான் அந்த உசிரே நீதானேன்ற வார்த்தை வரி வரும்போது உண்மையிலேயே தேட்டரில் எல்லாருமே அட வச்சிருக்காரு. அப்படி ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் தான். அவருக்கு மிகப்பெரிய கம்பேக். எதுவும் பிஜிஎம்ல பிச்சு இருக்காரு மனுஷன். இந்த படம் ஏ சர்டிஃபைடு. அதுக்கப்புறம் இப்போ ரத்தம் தெரிக்கும் படங்கள் தானே ட்ரெண்டு. அந்த வரிசையில் இந்த திரைப்படமும் இணைந்திருக்கு. படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது. ரொம்ப டார்க்காக, ரொம்ப வயலண்ட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் அந்த ஜெயிலரில் தலைவெட்டுற சீன் உங்களுக்கு ஓகே ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு அப்படின்னா இந்த படம் தாராளமாக தியேட்டரில் பார்க்கலாம். அட்லீஸ்ட் அந்த அடங்காத அசுரன் சாங் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக வேணும் இந்த திரைப்படம் தியேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். அது தனுஷோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், நடிப்பு ப்ளஸ் டைரக்ஷனோட சேர்த்து. அப்படி ஒரு திரைப்படம் மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.